நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இயல் 3 அதில் என்னென்னா விருந்து பற்றி, அதாவது கூட்டாஞ்சோறு அப்படிங்கிற இயல். பண்பாடு அப்படிங்கிறதுல விருந்துங்கிறது வரும்ல. ஸோ அது வந்து இயல் 3 கூட்டாஞ்சோறு டாப்பிக்கு. நம் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றான விருந்தோம்பல். பண்பாடுங்கிறதுல விருந்தோம்பல்ங்கிறது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்தது, அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல். உடலை மட்டும் வளர்க்கும் உணவுகளை தவிர்த்தல் குறித்தும் உயிரை உணர்வை வளர்க்கும் உணவுகளை குறித்தும் செய்திகளை அறிந்து வெளிப்படுத்துதல். சிற்றூர் மக்களின் வாழ்வியல் முறைகளை வட்டார இலக்கியங்களின் நடையில் புரிந்து படித்தல். அவ்வளோதான். அப்புறம் தொகாநிலை தொடர்களின் இதெல்லாம் வந்து படிக்க போகிறோம் அப்படின்ட்டு முன்னாடியே போட்டிருக்காங்க. விருந்தோம்பல் டோட்டலாக டாப்பிக்கு. விருந்து போற்றுதும். மொழி தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஒரு உருண்டை கொடுத்து உருண்டை நடுவில் வைத்த குழியில் புளிக்குழம்பு இட்டு உண்ணச் சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்கிறது அனைவருடமான பகிர்ந்து உண்ணல். பகிர்ந்து உண்ணல்ங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அம்மா கொடுக்குற சாப்பாடுலேருந்து இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க கையால் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிறு வயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல். ஸோ வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெளியிலேருந்து வந்து போடுறதுனாலும் ஓகே தான், விருந்துங்கிறது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் வந்து விருந்தாகிறது. அவ்வளோதான். தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். அதாவது விருந்தும் கொடுத்துட்டு இடமும் கொடுக்கறது வந்து விருந்தோம்பல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விருந்தினர் என்றால் உறவினர் என்று இந்த காலத்தில் கருதுகிறாங்க. ஆனால் உறவினர் வேறு விருந்தினர் வேறு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். அதாவது முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வந்து வராங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து விருந்தினர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விருந்தே புதுமை அப்படின்ட்டு யாரும் சொல்கிறாரு? தொல்காப்பியர். அப்போ நம்ம முன்னாடி என்ன படித்தோம்? விருந்துங்கிறது புதுசாக யாராவது வரவங்க, அப்போ புதுமை அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. யார் சொல்கிறா? தொல்காப்பியர் சொல்கிறாரு அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். விருந்தே புதுமை யார் சொல்கிறாரு அப்படின்னா தொல்காப்பியர். இப்போ வந்து நமக்கு வந்து டீ காஃபிலாம் நம்மளுடைய இதுக்கு வந்து தெரியவே தெரியாது. அது வந்து சைனாக்காரங்க இங்கே வரும்போது தான் அது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து என்னன்னா அது புதுசு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. நமக்கு புதுசு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அற உணர்வும் தமிழர் மரபும். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை வந்து அமைச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே. இல்லறம், அறம்னாலே என்னது? விருந்தோம்பலை பற்றி சொல்கிறது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லறம் புரிகிறது எதுக்காகனா விருந்தோம்பல் செய்கிற பொருட்டு தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. முகம் வந்து வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்கும் வேண்டும் என்பதே மோப்ப குழையும் அனைச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம்ல. அது வந்து என்னென்னா, அந்த அனைச்ச மலரானது நம்ம முகர்ந்து பார்க்கும்போது வாடிடுமா, அதுபோல் நம்ம யாராவது வரும்போது, அது விருந்தினர் வரும்போது முகம் வாடுனா அவங்களோட ஃபேஸும் மாறும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ விருந்தினரை போற்றுதல் அப்படிங்கிறது ஒரு கடமையாகவே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிலப்பதிகாரம். தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய். அதாவது இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்படின்ட்டு கண்ணகி வந்து வந்துடுறாங்க. கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். ஸோ வந்து இந்த சங்கால இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு கற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரியே இருக்குது. விருந்தோம்பல் எப்படி ஒரு அந்த காலத்து காதல் எப்படி இருக்குது, அவங்களுக்காக எப்படி ஏங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம், இது எல்லாமே நமக்காகவே சொல்கிற மாதிரியே இருக்குது. பட் விருந்தோம்பல்ங்கிறது இப்போல்லாம் மறைஞ்சே போச்சு. யார் வந்தாலும் இப்போ சமைக்கிறதே நமக்காக சமைக்கிறதேங்கிறதே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ தொல்லோர் சிறப்பின், அது வந்து தொல்லோர் சிறப்பின். தொல்லோர் அப்படின்னா என்னென்னா முன்னோர்கள் அப்படின்ட்டு அர்த்தமா. விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது மேலோர் சொல்கின்ற சிறப்பினை உடைய விருந்தினரை வந்து எதிர்கொள்ளுதல்ங்கிறது இவற்றை எதிர்கொள்ளுதல் நான் தவறிட்டேன், அதையே வந்து இழந்த எண்ணெய் அப்படின்ட்டு கண்ணகி அவங்க வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னா, விருந்தி எதிர்கோடலும் இழந்த எண்ணெய். இழந்தன்னு சொல்லும் போதே நமக்கு வந்து கண்ணகிங்கிறவங்க வந்து நாம வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கணவனை இழந்தவங்க. ஸோ அப்போ வந்து இழந்த எண்ணெய். இப்போ நம்ம வந்து அப்படி கூட நாம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி காரம்ங்கிறத இப்போ நம்ம சாப்பாடில் காரம்லாம் போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி மேலே வரைக்கும் ஜிவ்வுன்னு தலையில் வரைக்கும் நிற்கும், ஒரு மாதிரி மயக்கம் ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அப்போ இழந்த எண்ணெய் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் வந்து குறிப்பிட்டுள்ளார். அதாவது கல்வியும் இருக்கணும், அதனால் வர செல்வமும் இருக்கிற பெண்கள் வந்து எப்படி இருக்காங்களாம், விருந்தும் ஈகையும் வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து அப்படின்னு யார் சொல்கிறாரு அப்படின்னா கம்பர் வந்து சொல்கிறாரு. கலிங்கத்து பரணியும் ஜெயங்கொண்டார் வந்து விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை வந்து ஊமையாக்கியுள்ளார். இது வந்து கலிங்கத்து பரணிங்கிறது 12ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்துமே இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் மைகளையும் விருந்தும் அன்றி வினைவனையாவையே. அது கம்பர் சொல்கிறாங்களே, கல்வியும் செல்வமும் இருக்கிற பெண்கள் வந்து விருந்தை வந்து அவ்வளோ இதாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஈதலும் வைகளும், ஈதல்னா என்னது, ஈகை. வைகளும்னா விருந்தாக இருக்கும்னு. ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனை ஆவையே. அந்த விளைவனை ஆவையே அப்படின்னா என்னென்னா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெற்ற செல்வம், அவங்க பெற்ற செல்வத்தாலும் அவங்க சேர்த்த கல்வி அறிவாலும் விளைஞ்ச வேறு என்னவா இருக்குமோ அதன் பயனா விளைகின்றன என்பதே அந்த வினாவின் விடை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் வர செல்வம், ஓகேங்களா, வறுமையில் வருந்தி வரவங்களுக்கு வழங்குறது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கம்பராமாயணம். விருந்தும் ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே, கம்பராமாயணம். இது எப்படி நாம் வச்சுக்கலாம், ராமன் அப்படிங்கிறவர் வந்து கடவுள். அப்போ வந்து அவரை வந்து கும்பிட்டா வந்து அவங்களோட கிட்டத்தட்ட அவரோட அவதாரம் தான் இருந்தாலும் ஒரிஜினல் ஒய்ஃப் யார், லட்சுமி. அப்போ வந்து லட்சுமியை கும்பிட்டா என்ன கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். ஸோ செல்வம் கிடைக்கிற போது அதை வச்சு படிக்க முடியும். ஸோ அப்படி நாம் வச்சுக்கோங்க, கல்வி அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். விருந்தும் அன்றி விளைவனை யாவையே அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்படி நாம் வச்சுக்கலாம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல, கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம மேலே பார்த்தோம்ல, முகமலர்ச்சியை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. இது எப்படி நாம் வச்சுக்கலாம், முகம் மலரும் மேலோர் போல. இப்போ வந்து கலிங்கம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மேலே வந்து ஒரிசா. ஸோ வந்து ஒரிசா எங்கே இருக்குது, தமிழ்நாடு மேலே இருக்குது. அப்போ மேலோர் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் நெல் அதிகமாக விளையும், ஒரிசாலையும் நெல் அதிகமாக விளையும். ஸோ அவங்களுக்கும் பஞ்சமே இல்லை அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அப்போ விருந்தினரும் வறியவரும் யார் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து தனித்து உண்ணார். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்போர் நல்லோர். அத்தகையோரால் தான் உலகமே நிலைத்திருக்கிறது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, அறமே விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து தனியாகவே சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி தான் அர்த்தம் கிட்டத்தட்ட. ஸோ உண்டால் அம்மா இந்த உலகம் இந்திரர் அமிர்தம் ஏவது ஆயினும் இனிதி என தமியர் உண்டலும் இலரே அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க, கடவுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. இந்த உலகமே வந்து எப்படி இது எப்படி நாம் வச்சுக்கலாம், அதான் மேலே விளக்கமே சொல்லிட்டாங்களா. ஸோ அமிர்தமே கிடைச்சாலும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும். இப்போ அந்த
இது இந்த பாற்கடலில் வந்து கடையும் போது விஷம்லாம் வரும், அமிர்தமும் கிடைக்கும். அந்த அமிர்தம் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்கள்ல, ஸோ அப்படி கூட நாம் வச்சுக்கலாம். அப்படி ஷேர் பண்ணும்போது புறநானூறு. அப்படி அது எப்படி புறநானூறு மேக்ஸிமம் இந்த ஃபேவரட்டான அந்த பாட்டு எல்லாமே வந்து ஃபேவரட் இல்லை, ஃபெமிலியரான பாட்டு எல்லாமே புறநானூறாக தான் இருக்கும். அப்போ அந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி, அப்போ கடலில் தானே பாற்கடல் கடைஞ்சாங்க, அமிர்தம் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். புறநானூறு இது எப்படி நாம் வச்சுக்கலாம்? உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே. இது எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அப்படி கடையும் போது இப்போ வந்து தேவர்கள் எல்லாமே அரக்கர்கள் எல்லாமே இருந்தாங்க. அப்போ வந்து புறாவும் இருந்துச்சு, கடல் புறா இருந்துச்சு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லையே. அதுவும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ருச்சு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அல்லிலாயினும் விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. இதை அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும். அதாவது அல்லிலாயினும், அதாவது நடு இரவில் கூட வந்தால் கூட என்ன பண்ணாங்க, யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு அந்த கதவு சாத்துறதுக்கு முன்னாடி அதை வந்து பார்ப்பாங்களாம், யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ என்று நற்றினை வந்து குறிப்பிடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நற்றினை குறிப்பிடுகிறது, அவ்வளோதான். அடுத்து வந்து இன்மையிடும் விருந்தோம்பல். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றினை. இது எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஜெயம் ரவி த்ரிஷா ஒரு படத்தில் வந்து அது என்னது இன்னொரு கேரக்டர் வருவாங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்க, கேசரி செய்வாங்க. அப்போ வந்து லல்லி அப்படின்ட்டு கூட்டிகிட்டே வருவாங்கள ஜெயம் ரவி. அப்போ வந்து நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அப்போ நற்றினை நல்லா அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து விருந்தினர் தானே, அவங்க உறவினர் தான், பட் நமக்கு சும்மா ஷார்ட்கட் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அதாவது முன்னாடிலாம் வந்து திரும்பி போகும்போது வருந்தினாங்களாம், இப்போல்லாம் எப்படா போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வெளியிலேருந்து வந்து யாரும் நம்புகிற மாதிரி சுச்சுவேஷனே இல்லை. காலின் 7 அடி பின் சென்று அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். காலின் 7 அடி பின் சென்று பொருநராற்று படை. இது எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காலின் 7 அடி பின் சென்று. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து படையிலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது படைனா போரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில்லு தானே யூஸ் பண்ணுவாங்க, வில்லு அம்பு. அப்போ என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ரிவர்ஸில் வந்து தான் அப்படி தான் விடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த சயின்ஸு அப்போ வந்து வீழ்ந்துருவோம். அதனால் வந்து அப்போ வந்து பின்னாடி வந்து ரிவர்ஸில் இப்படி விட்டு அதுக்கப்புறம் தான் அம்பு ஏவாங்க. அப்போ 7 அடி அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. பொருநராற்று படை. அப்போ வந்து பொறுமையாக தான் அந்த கற்றுக்கிற கலையங்கிறது என்னதுன்னா பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். திடீர்னு பட்டிருந்தா அந்த வில்வித்தங்கள்லாம் கற்றுக்க முடியாது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அதை அப்படிங்கிற ஷார்ட்கட்டை சொல்கிறேன் அப்படின்னா, சிறுபான்நாற்று படையா அப்படின்ட்டு நம்ம குழப்பிடும், அதுக்காக. அடுத்து வந்து இன்மையிலும் விருந்தோம்பல். வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எந்த வழியிலேயும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர்கள். தானியம் ஏதும் இல்லாத நிலை விதைக்காக வைத்திருந்த திணையை வந்து அப்போலாம் வந்து அரிசிலாம் அவ்வளோலாம் இருக்குமா என்னன்னு தெரில, திணை இந்த மாதிரி சிறுதானியங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டொன்றோ இழல் என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. இது எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குரல் அப்படின்னா கதிர், ஓகேங்களா. உணங்கல் அப்படின்னா காய்தல், காஞ்சிட்ருக்கிற, அதாவது விதைக்கிறதுக்காக காஞ்சிட்டு இருந்த கதிரை எடுத்து விருந்தினர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை இடித்து வந்து சாப்பாடு சமைச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி வந்து இது வந்து நான்
சொல்கிறாங்க. அப்போ வந்து புறநானூறு இது எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, புறா தான் வேறு அங்கேயே சொன்ன மாதிரி தான். புறா வந்து கடலில் போய் சாப்பிட்டுட்டுச்சு அப்படின்னு நான் சொன்னல, அதே கதை தான் இங்கேயும். ஸோ புறா வந்து என்ன பண்ணிடுச்சு, அப்படி இடிக்கும் போது சின்ன சின்னதாக வந்து சதுரம்ல அதை வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அப்போ சிறிது புறப்பட்டன்றோ இழல். அப்போ சின்ன சின்னதாக வந்து அவங்க சமைச்சி கிளம்பிடுவாங்களா, அப்போ வந்து சின்ன சின்னதாக கிடக்கும்ல, அது வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. நேற்று வந்து விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இனிமினால் செய்த தன் பழைய வாளை பணையம் வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. ஸோ நேற்றுக்கு வந்தாங்களாம், அவங்களுக்கு வந்த விருந்தினரை வந்து இரும்பினால் வந்து செஞ்ச பழைய வாளை வந்து பணையம் வச்சுட்டாரு. அதே மாதிரி இன்றைக்கி வரவங்கள்ட்ட வந்து சீரியாழ் கருங்கோட்டு சீரியாழை வந்து பணையம் வச்சுட்டு விருந்தளிக்கிறாங்க. அதாவது எது இருக்குதோ அதை பணைய வச்சாவது விருந்தளிக்கிறங்கிறது ரொம்ப கிரேட்டு. நெருணை வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பழவாள் வைத்தனன் என்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணையம். அதாவது நெருணை வந்த விருந்தினர், நேற்று வந்த விருந்தினருக்கு அப்போ இரும்பனால் செய்த பழைய வாழை வந்து வைக்கிறாங்க. இன்று வந்து கருங்கோட்டு சீரியாழ் அதை அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணுறாங்க என்று பாடல் அடியில் இடம்பெறுகிறது புறநானூறு. அப்போ வந்து இது எப்படி நாம் வச்சுக்கலாம், இப்போ வந்து இது வந்து புறா வந்து பந்தயமாக வச்சுருக்காங்க. பந்தயமாக வச்சு வந்து விருந்தினருக்கு விருந்தளித்தாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி புறா பந்தயம்லாம் நடக்கும்ல, அது மாதிரி நாம் வச்சுக்கோங்க. பணையமாக வச்சு இது பண்ணுறது அப்படி நாம் வச்சுக்கோங்க. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இளையான்குடி மாற நாயனார் மாறவே மாட்டாங்க அந்த பெரியவர்கள்லாம். அவங்களாம் சின்னதுலேருந்து வந்து அப்படி வந்தவங்க. ஸோ அவங்க வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்கிறவங்க வந்து யாராக இருக்கும் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள தான் மாற்றக்கூடிய விஷயம். நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு நம்மளே மாற்றிக்கணும். ஏன்னா பெரியவங்களை வந்து மாற்றணுங்கிறது முடியாது. அப்போ பெரிய புராணம் மாரநாயனார் அப்படின்ட்டு அமைச்சுக்கோங்க. நிலத்திற்கேற்ற விருந்து. நிலத்திற்கேற்ற விருந்து அப்படின்னா என்னது, நிலத்திற்கேற்ற விருந்து நெய்தல் நிலத்தவர், அதாவது குறிஞ்சி முல்லை ஐநிலங்கள் இருக்குல்ல, அதில் அந்த நிலத்துக்கேற்ற விருந்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான்ற்று படை. இப்போ வந்து மீன் எப்படி இருக்குங்கிறது சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து மீனுங்கிறது எந்த மீனை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்னா, சின்ன மீனை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய மீனை சாப்பிட்டா அது நிறைய அந்த கடலில் இருக்கிற கண்டாமினேஷன் இதெல்லாம் சாப்பிட்டு அதுலேயே கொஞ்சம் உடம்புல அதில் தங்கியிருக்கும். அதனால் எப்போதுமே கடலில் வாங்குகிற மீன்லாம் சின்ன மீன் சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து சிறுபான்ற்று மெடை, அப்போ சின்னதா அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. அதாவது பொதுவாக சாப்பாடு பரிமாறவங்க வந்து அம்சமாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அப்படி அம்சமாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படி அம்சமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தான் கொஞ்சம் இன்னொரு ஒரு 3 இட்லி போகிறாங்க அப்படின்னா 4 இட்லி கிடைக்கும் ஃப்ரீயாக அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ அம்ச பிரியா. அவ்வளோதான் ஆன்சர். விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களாம் என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. ஸோ இப்போ இதே மாதிரி பலர் புகு வாய் இதே மாதிரி ஒன்று படித்தோம். இரவில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணுவாங்களே, அது என்னது, மோப்பக்குழையும் படிச்சுட்டோம். காரமாக இருந்தால் இது பண்ணிடுவோம், ஜிவ்வுன்னு ஏறும். பொருந்து கல்வி ராமர் கலைஞத்து பரணிங்கிறது மேலே உண்டாலாமல் இருந்தது. இது வந்து புறா. குரல் உணங்கு விதத்தினை உரல்வாய் வந்து புறநானூறு. அள்ளில் ஆயினம் நைட்டு, இது வந்து நற்றினை.
அந்த இது த்ரிஷா ஷார்ட்கட்டு சொன்னனா, அம்சப்பிரியா. இது வந்து பலர் புகும் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. இதுவும் அப்படி தான் கிட்டத்தட்ட அதே மாதிரியே வருதில்ல. அப்போ என்று குறுந்தொகை அடிகள் வந்து புலப்படுத்துகின்றன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னா, கடவுணர் அப்படின்னா வினவுவர், அதாவது யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்களாம். பலர்புகு வாயில் அடைக்க கடவுணர். அப்போ கடவுணர்ங்கிறது வினவுவரா. அப்போ கடவுச்சீட்டுங்கிறது என்னது? பாஸ்போர்ட்டு. இப்போ பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா சின்னதாக தொகை கொடுக்கணும் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. சின்ன தொகையாக எனக்கு என்னன்னு தெரியல, அது நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனின் ஔவையார் பாடியுள்ளார். மருந்தே இருந்தாலும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனின் ஔவையார் பாடியுள்ளார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஔவையார் வந்து என்னது, இப்போ அந்த காலத்து பாட்டிங்களுக்கெலாம் வந்து மருந்தே தேவைப்பட்டிருக்காது. அவங்க வந்து நேச்சுரல் மெடிசன், இயற்கையான மருந்து அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இப்போ தான் ஆகுனா சளிக்குனா வாரம் டாக்டர்கிட்ட தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் வந்து கஷாயம் அந்த மாதிரி தான். ஸோ அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அப்போ ஔவையாருங்கிறது பாட்டி. பட் ஔவையாருங்கிறது ஒரிஜினலாக அறிவில் சிறந்தவங்க தான் ஔவையார். பட் நமக்கு டக்குன்னு வருது வயசான பாட்டி. அந்த படத்துலேயே அப்படி காமிச்சதாலே அப்படியே வந்துட்டுது. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் எல்லா உலகும் பெறும். அதாவது புல்வேலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பூதன் என்பவன் அழைத்த எளிய உணவை புகழ்ந்து பாடுகிறார். யார்? ஆசிரியர். என்னன்னா, கத்திரிக்காய் வாட்டி, கத்திரிக்காய் கொத்துன்னு சொல்லுவாங்களே, அதில் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா முறைவன புளிச்ச மோரை ஊற்றுவாங்களாம். அதே வந்து உணவாக வந்து ஔவையாருக்கு அளித்தான். அந்த விருந்துக்கு இந்த உலகத்தை கொடுத்தாலும் தகுமோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு இது பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் பாடிய தனி பழை. இது வந்து ஔவையார் தான். கத்திரிக்காய் சாப்பிட்டா வந்து நல்லது, அதாவது வயசானவங்களாம் என்னது புளிச்ச மோரில், அதாவது மோர் சாப்பிட்டா அவங்கள வந்து கால்சியம் சத்து கிடைக்கும் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து உற்றாரோடு நின்ற விருந்து. சங்க காலத்தில் இருந்து அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். புதியவர்களாக விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது. ஆமாம்மா, இப்போ நான் சொன்னதே வருது. விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. ஸோ சத்திரத்தில் தங்கி தங்கி சாப்பிட்றது வந்துச்சு. அப்புறம் நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. அப்புறம் வந்து புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றினர். படிப்படியாக உற்சாக உறவினர்கள் விருந்தினராக போற்றும் நிலைக்கு மாறினர். இது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னோர்கள். இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை. அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை. இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது அப்படின்ட்டு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த கதைலாம். ஸோ அவ்வளோதான். இடையில ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கே, வாழை இலையில் விருந்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு அப்படிங்கிறது தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்று அறிந்திருந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விருந்த பகுதியும் வர வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது வலப்பக்கம் வந்து ப்ராடாக இருக்கணுமா, பெருசாக இருக்கணும். இடப்பக்கம் வந்து சின்னதாக இருக்கணும். ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். ஏன்னா கை அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகுமா, அதனால். இலையில் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு, பெரிய உணவு வகையில் நடுவில் சோறு வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிமுடன் பரிமாறினார். அவ்வளோதான். எத்திசையும் புகழ் மணக்க. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளை கொண்டு வாழையில் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர்குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயசம், அப்பளம். ஐயோ, இதெல்லாம் பார்க்கும்போது எச்சு ஊறுது. தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர்.
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வேப்பம்பூ ரசமா, திணை பாயாசமா அப்படின்ட்டு இருக்குது. மினசோட்டா, நான் சொன்னதுலேருந்து கூட நாம் வச்சுக்கலாம். சோட்டாங்கிறது சொட்ட சொட்ட எச்சி ஊறுது அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. எச்சி வழின்னு சொல்லுவாங்களே, அது அப்படி நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் பின்னாடி இதில் சொல்லியிருப்பாங்க, இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் பாரதிதாசனார். அப்போ நம்ம இதை எப்படி நாம் வச்சுக்கலாம்? பாரதியார்ட்ட என்னது பாரதியார்ட்ட நம்மளுடைய சன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. இங்கே பாருமா, புறாக்கள் கூடி இறை உண்ணது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இல்லாட்டி பாருடா எப்படி இருக்குது பாரு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. பார், தாமரைப்பூ எப்படி இருக்குன்னு பார், புறாக்கள் கூடி இறை உண்ணும் பார், காக்கா எப்படி பகிர்ந்து உண்ணது சாப்பிட்றதே பார் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். ஆசிரியர் விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இந்த பண்பாடு போற்றப்படுகிறது. விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன. நம்ம பார்த்துட்டோம்ல, சங்ககால இலக்கியத்தில் புறநானூறு, நற்றிணை, அப்புறம் பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, குறுந்தொகை, எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துற நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்துமற்று அவன் தன் அருகுரை இருத்தல், போமெனில் பின் செல்வதால் பரிந்து நன் முகமன் வழங்கல், இந்த ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அருகுரை அப்படின்னா அருகில். இப்போ அருகுரை அப்படின்னானது அருகம்புல் நாம் வச்சுக்கோங்க. அருகம்புல் இருந்துச்சுன்னா அப்படின்னா டெய்லி அதை சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ஆகும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. முகமன்கிறது முகம் மலர்ந்து அப்படின்னு சொல்லுவோம். ஒருவரின் நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது என்ன சொல்கிறாங்க? விருந்தினராக ஒரு வந்தால் அவரை வியந்து உரைத்தல், வியத்தல், எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், திருந்துற நோக்கல் அப்படின்னா என்னது? முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல். அப்புறம் வாழ் சொல்லுவாங்க. வருகை என உரைத்தல், எழுதல்னா என்னது? அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல். அதுக்கு என்னது? முன் மகிழ்வன செப்பல்னா பேசுதல். பொருந்துமற்று அவன் தன் அருகுரை இருத்தல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும் போது போமெனில் பின் செல்வதல், அவர் விடைபெற்று செல்லும் போது பின்னாடி போகணும். பரிந்து நன் முகமன் ஒருவரின் நலம் வினாவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசுறது. அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி எல்லாரும் கேட்டுதான் சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுது. வழியனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் கூறும் இல்லற ஒழுக்கமாகும். இதில் எது விருந்தோம்பல் எது ஒழுக்கம் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கேட்கலாம். பட் இது வரைக்கும் இதில் கேட்கல. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காசி காண்டம், நூல் அந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். உரைத்து அப்படின்னா உரை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. உரை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை. உரைத்த அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இறந்த கால இடைநிலை பெயரச்ச விகுதி. வருகங்கிறது வரு என திரிஞ்சு விகாரம் ஆயிட்டுது. ஸோ காங்கிறது வியங்கோல் வினைமுற்று வியதி. அடுத்து ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்ன முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. விவேக சிந்தாமணி. அதாவது இதை எப்படி நாம் வச்சுக்கலாம்? சிந்தாமல் செதறாமல் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சிந்தாமணி அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இப்போ விவேக் சாரி நாம் வச்சுக்கோங்க. அவர் எப்போதும் எப்படி பண்ணுவார்? எப்போதும் முகமலர்ந்து பேசுவார் அவர். ஓகேங்களா? அப்படி நாம் வச்சுக்கோங்களாம். அவ்வளோதான். முப்பழமோடு பால் நன்ன முகம் கருத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொன்னார்? முப்பழமோடு பால் அன்ன முகம் கடுத்து. அவர் எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்குள்ளே ஊறுபட்ட கவலைகள் இருந்தாலுமே எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பார். ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லுவார். ஒரு சயின்டிஃபிக் தான் காமெடி பண்ணுவார் ஒரு இதில்.
அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காசி நகரத்தின் பெருமை கூறுகிற நூல் காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவது அமைந்துள்ளது. இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அற கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. இப்போ வந்து பாண்டியர்கள் அப்படின்னாலே என்னது வெற்றி தான் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அவர் வந்து அவருக்கு ஒரு ஆசை, காசிக்கு போகணும், எல்லாமே புத்தர் மாதிரி எல்லாமே இவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப போர்லாம் புரிஞ்சு ரொம்ப இதாகிட்டார், டயர்ட் ஆகிட்டார். ஸோ கடைசி காலத்தில் நம்ம எதாவது நிம்மதியை தேடணும் அப்படின்ட்டு காசிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ வந்து அவர் வெற்றி வேட்கை அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, நருந்தொகை சிறந்த அறு கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. அவர் வந்து சின்னதாக வந்து சொல்கிறாரு. அதில் வந்து அற கருத்துக்களை வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. இவர் என்ன பண்ணுவார், போரில் வந்து நிறையா வந்து அப்படி சீவி இல்லை இது பண்ணி தலையை சீவிடு வரல, அதனால் இவருக்கு அந்த பட்டப்பெயரும் உண்டு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டியா இவர் வந்து வெற்றிங்கிறதுனால வெற்றிலை சீவல் இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் செரிமானம் ஆகிறதுக்கு அதை வந்து சாப்பிடுவாங்க, வெற்றிலை அது அப்படி நாம் வச்சுக்குவாங்க. என்ன பண்ணுறது, ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. நைடதம் லிங்க புராணம். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட அமைச்சர்கிட்ட எப்போ பார்த்தாலுமே அவர் பிள்ளைங்கள்ட்ட வந்து என்னது நாம் இது 999 அரிச்சிட்டே இருப்பார். திருக்கருவை அந்தாதி, அறுவை அப்படி அறுவைனா அருன்னு அறுப்பார், அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு. அப்போ வந்து வாயு சம்கீதை, கூர்ம புராணம், லிங்க புராணம். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு, சிவனை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ சிவனுங்கிறது லிங்கம் தானே. அப்போ லிங்க புராணம், சிவனோட அவதாரம் வந்து அனுமர் வந்து வாயு சம்கீதை, அப்போ வாயோட கடவுள் அவரு அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. கூர்ம புராணம், கூர்ம வந்து விஷ்ணு புராணம், கூர்மங்கிறது கூர்மவதர் விஷ்ணு, அப்போ அவரோட இதையும் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து மலைபடுகடாம் பெருங்கௌசிங்கனார். பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டுமின்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர். அன்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊராக சென்று தம் கலை திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர். அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பி பரிசளித்தும் போற்றினர். அந்த வகையாக விருந்தோம்பிய தன்மை காட்சிப்படுத்துகிறது திணைச்சோற்று விருந்து. பாருங்களா, அங்கேயும் அப்படிதான் குரல் உணங்கு திணையை போட்டு இடித்து அதை வந்து சாப்பிட்டேங்கிறாங்க, கொடுத்தேங்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் திணைச்சோற்று விருந்து. இப்போ அந்த காலத்தில் திணைங்கிறது ஒரு முக்கியமான சாப்பாடு, திணை தானியங்களில். அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி கன்று எறி ஒள்ளினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கழை நரலும் ஆரி படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஏதி நோனா செருவின் வளம்படு நோந்தாள் மான விரல்வேல் வைரியம் எனினே நும் இல் போல நில்லாது பூக்கு கிழவீர் போல கேளாது கெழி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவு குறை பொழிந்த நெய்கண் வேவையோடு குருவு கண் இரடி பொம்மல் பெறுவீர். இதில் எதுவுமே கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் பொம்மல்ங்கிறது கேட்டிருக்காங்க. பொம்மல்ங்கிறது சோறு, பொருள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நன்னனி புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர், பரிசில் பெரு போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல். பகலில் இளைப்பாரி செல்லுங்கள். அசையே அப்படின்னா என்னது, அன்று அவன் அசையை அல் சேர்ந்து அல்கினா தங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பகலில் வந்து இளைப்பாரி செல்லுங்கள். கன்று எறி ஒள்ளினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி. இரவில் சேர்ந்த எரியும் நெருப்பை போல ஒளிரும் கன்று எறி ஒள் இனர் கடும்போடு எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள். கடும்புனா சுற்றத்தோடு அணிஞ்சுக்கணுமா. சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கழை நரலும் சிவந்த பூக்கள் உடைய அசோக மரங்களை
அசோக மரம்ங்கிறது எப்படி இருக்கும்னா சிவப்பாக இருக்குமா அதோட பூக்கள். பொருத்தமான பாதையில் செல்லுங்கள், அதாவது வழி சொல்கிறாங்க. அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும், கடின பாதையில் சென்று, இப்போனா வீட்டுக்கு வீடு இருக்கும், அங்கெல்லாம் அப்போல்லாம் இயற்கை தானே. அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும், கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றுரை அடையுங்கள், அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும், கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றுரை அடையுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூவை வந்து அணிஞ்சிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிவந்த பூக்களுடைய அசோக மரங்களுடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். அந்த பாதை வழியாக போனீங்கன்னா கடினமான பாதை தான் இருக்கும், அங்கே ஒரு மலைச்சரிவு இருக்கும், அங்கே தான் ஒரு சிற்றூர் இருக்குது. அந்த சிற்றூரில் போயிட்டு இந்த மாதிரி நன்னனுடைய கூத்தர்கள் அப்படின்ட்டு நன்னர் வந்து சொன்னதை அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நன்னனை புகழ்ந்தி பாடி பரிசில் பெற்ற கூத்தர்கள் பரிசில் பெற போகும். அவர் ஆல்ரெடி ஏற்கனவே பாடிட்டாங்க அவரை பற்றி. அவங்க போகிறப்ப இன்னொரு கூத்தர்களுக்கு வந்து பாட்டு பாடுற சொல்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஹோட்டலுங்கிறது இதுவும் அதுவும் ஒன்றா அப்படின்னா இங்கேயும் அப்படி தானே விருந்தோம்பல் தானே வருது. அசையி அப்படின்னா இலைப்பாரி. அசைஞ்சு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அசைஞ்சி ஆடி அமாவாசைக்கு தான் வருவோம் அப்படின்னு நாம வச்சுக்குவோம். கடும்பு அப்படின்னா என்னது, சுற்றம். ஆரி அப்படின்னா அருமை. ஆரி வந்து அருமை. ஆர்யா வந்து ஆக்டர் ஆர்யா அருமையாக நடிக்கிறாரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வைரியம் அப்படின்னா கூத்தர். அவங்க எதுக்காக போகிறாங்க, சாப்பிட்றதுக்கு. அந்த இது ஏதாவது கொடுப்பாங்க, அதாச்சும் அந்த வயிற்றை வந்து 30 தானே போகிறாங்க, அப்போ வைரியம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. இரடி அப்படின்னா திணை. இது எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து திணை வந்து சாப்பிட்டா, அதாவது சிறுதானியம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் சாக மாட்டோம், இறக்க மாட்டோம் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அல்கி அப்படின்னா தங்கி. இது கண்டிப்பாக நாம் வந்துடும். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். இப்போ பல்ல போட்டு எதுக்கு நரன்னு கடிக்கிற அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அப்போ ஒலிக்கும். படுகர் அப்படின்னா பள்ளம், பள்ளத்தில் போய் படுத்துக்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. வேவை அப்படின்னா வெந்துருச்சு, எனக்கே வேர்வையாக இருக்குது, அந்த வேர்வை என்னை ரொம்ப கொள்ளுது அப்படின்னு, வெந்து போச்சு அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. பொம்மல் அப்படின்னா சோறு. இது எப்படி நாம் வச்சுக்கலாம், நம்ம குழந்தைங்களாம் வந்து நம்ம வந்து எப்படி விளையாடும், பொம்மையை வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. பொம்மல் சோறு. அவ்வளோதான். இதுக்கு அதனுடைய விளக்கம். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவருடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள். உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அசையி கெழியி அப்படின்னா சொல்லிசை அலைபடைகள். மலைந்து அப்படின்னா மலை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. மலை பகுதி இத்து இந்து இந்தானது விகாரம். இத்து இருந்த கால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி. பொழிங்கிறது இத்து இந்து இத்து ப்ளஸ் ஆ. பொழிங்கிறது பகுதி. இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து இருந்த கால இடைநிலை ஆ பெயரற்ற விகுதி. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் எவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளமெற்று வாழ்வாயாக அப்படிங்கிறத ஆற்றுப்படை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். 553 அடிகளை கொண்ட இது கூத்தராற்று படை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மலையை வந்து யானையாக உருவம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனையும் வாய்ந்த பெயர் சூடப்பட்டுள்ளது. அதாவது காட்டில் மலையிலலாம் யானை வந்து மலையை யானையாக உருவம் செய்து மலையில் எழும் பல ஓசைகளை அதன் மதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். கற்பனையாக நம்ம எப்படி கற்பனையாக சொல்கிறோமோ அவங்களும் அதை கற்பனையாக சொல்கிறாங்க போல். நன்னன் அப்படிங்கிற குறுநிலை மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர், குன்றுனாலே மலை தானே, இப்போ பெருங்கௌசிங்கனார் பாடியது மலைப்படுகடாம்.
இதை வந்து எப்படி நாம வச்சுக்கலாம், கவுங்கிறது பசு, அப்போ பசு வந்து மலையில் மேய போயிட்டுது அப்படின்ட்டு நாம வச்சுக்கோங்க. முட்டை தின்னுட்டு வந்துட்டுது அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. சாரி மாடு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், மாட்டுகிட்ட சாரி கேட்டுக்கிறேன். மலைப்படுகலாம், மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை. அவ்வளோதான். 583. இப்போ பாருங்கள், இந்த 5 வந்து ஜாயின் பண்ணாலும் 8 மாதிரி வரும், அந்த 3 ஜாயின் பண்ணாலும் 8 மாதிரி வரும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 583. இது என்னது? அவ்வளோதான். இதில் ஒன்றுமே கிடையாது. கம்மங்கூழ். அடுத்து வந்து கோபாலபுரத்து மக்கள். கோபாலபுரத்து மக்கள் கி. ராஜ நாராயணன். கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த கலப்பை மறக்கடிக்க செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற நியாயம் கிராமத்து விருந்தோம்பல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இருக்கிற கிராமம் வேறு, இப்பயும் இருக்குது கிராமம், சிட்டியாகிட்டு இருக்கிற கிராமமே. கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கொடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி வந்து கு. அழகிரி சுவாமி. கி. ராஜ நாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களை மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றும் தொலைகிறது. பா. ஜெயபிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோதர்மன், வேலராமமூர்த்தி என்னும் பலரின் மூலமாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வருகிறேன். பாக்ஸு இது வந்து அருஞ்சல் பொருள். இப்போ இதில் நூல் பெயர் கோபால கிராமம் என்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபாலபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்த நூலினை படைத்துள்ளார். அவங்களுடைய சொந்த ஊரை மக்கள் பற்றி கற்பனையாக வந்து எழுதியிருக்கிறாரு. அது ஒரு பாடம் தான். இது இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்த நூல். 91ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை வந்து பெற்றுள்ளது. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் வந்து ஒரு கதை சொல்லின் கதை போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்ற தலைப்பில் தொகுப்பாக வந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. எழுத்துலகில் இவர் வந்து கீரா என்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கும்போது கோங்கிறது அரசர். அவர் யார்? அவரோட அப்போ அந்த அரசர் பேர் வந்து ராஜ நாராயணன் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு போர் வருது, இந்திய விடுதலை போர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவரோட ஆட்சியில் வந்து போர் வருது. அது எந்த இடத்துல வருதுன்னா கரிசல் காட்டில் வருது. அதாவது போயிட்டுருக்கும் போது இடையிலே வந்துட்டுது. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இடையிலே பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அப்போ தாக்குறாங்க அப்படிங்கும்போது 1991. அப்போ 1 ஸ்டார்டிங்கு, இன்னொன்று எண்டிங்காக. அப்போ 2 பேர். அப்போ 1 9ங்கிறது அரசர் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2 பேரும் வந்து இது பண்ணுறாங்க, போராட்டம் இது பண்ணுறாங்க, வார் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ வந்து அவருடைய என்ன அது இப்படி இடையிலே வந்துட்டுது அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க. அப்போ அரசர் மட்டும்தானே போகிறாரு. அப்போ வந்து ஒரு தூதுவர், அதாவது அவங்களுடைய படை வீரரில் எவரோ ஒருத்தர் இந்த மாதிரி அரசரை வந்து தாக்க வராங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, போய் சொல்கிறாங்க. வட்டாரமாக போய் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து அரசர் வந்து போயிட்டார், செத்துட்டார் அப்படின்ட்டு நான் சாகித்ய. அப்போ சாகித்ய அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. செத்து போயிட்டார், சாகு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அப்போ சாகும் போது என்ன சொல்கிறாங்க, அவருக்குன்னு ஒரு இந்த மாதிரி இடையில வந்து போர் புரிஞ்சு நம்ம வீரமரணம் அடைந்தா அப்படின்ட்டு ஒரு இலக்கியமே வந்து எழுதுகிறாங்க எழுத்து உலகில் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப கேவலமாக இருக்கே, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நாம் வச்சுக்கிட்டா தான், ஏன்னா ஒரு கோர்வையாக நாம் வச்சுக்கிட்டா தான் நாமும் இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இவர் எந்த நூலும் இல்லை, இதை அட்லீஸ்ட் இதை பார்த்தாலாவது, இந்த வேர்டை பார்த்தாலாவது நாமம் இருக்கும்ல. அடுத்து வந்து முன் தோன்றிய மூத்த குடி கரங்கு இசை விழவின் உரந்தை அகநானூறு. அதாவது இப்போ முன்னாடிலாம் இசை விழாவில் போய் நம்ம போய் உட்காந்தோம்னா நமக்கு தூக்கம் வந்துடும்ல, அப்போ அகத்தில் இருந்தானே தூக்கம் வருது அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. திருச்சி மாவட்டத்தின் உறையூர், உரைனாலும் உறக்கம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது என்னது? தஞ்சாவூர் கவிராயர். அதாவது விருந்தினர் காலையிலேருந்து வீட்டிற்குள் இருந்து வாசலுக்கு வந்து எட்டி பார்த்து செல்வாள் அம்மா. திண்ணையில் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கும் அப்பா கேட்பார், என்ன விஷயம், இன்னைக்கு யாராவது விருந்தாளி வரப்போகிறாங்களா என்ன? ஏங்க காலையிலேருந்து வேப்ப மரத்தில் காக்கா விடாமல் கத்திக்கிட்டே இருக்கே, பார்க்கலையா? நிச்சயம் யாரோ விருந்தாளி வரப்போகிறாங்க பாருங்க. அடடே ஆமாம், காக்கா கத்துது. யார் வரப்போறா? இது பலாப்பழ சீசன் ஆச்சு, உன் தம்பி தான் வருவான். பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு நாங்கள் ஓடி போய் தெருவில் பார்ப்போம். அப்பா சொன்னதும் சரி, காக்கா கத்தியதும் சரி. தூரத்து தெருமுனையில் அறந்தாங்கி மாமா தலையில் பலாப்பழத்துடன் வந்து கொண்டிருப்பார். அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒன்றும் முக்கியமானதில்லை, தஞ்சாவூர் கவிராயர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து தொகாநிலை தொடர்கள் இலக்கணம். தொகாநிலை தொடர் வந்து 9 வகைகள். அதாவது ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாகவே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கே 6ன்னு பார்த்தோமா தொகை, இங்கே வந்து 9. முதல் தொடரில் காற்று வந்து என்னும் எழுவாயும் வீசியது, காற்றினால வீசியது. அப்போ நம்ம வந்து பயனடைகிறோம், அப்போ பயனிலை. ஸோ தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகிறது. அதுபோன்று 2வது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது அப்படிங்கிட்டு பொருள் தருது. ஸோ தொகைநிலை தொடரின் 9 வகைகள் வந்து எழுவாய். எழுவாயின் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். பெயரோடு வந்துச்சுன்னா பெயர் எழுவாய் தொடர். வினையோடு முடிஞ்சிச்சு அப்படின்னா காவிரி பாய்ந்தது, அப்போ வினை பாய்ந்தது அப்படிங்கிறது வினை. பேருந்து வருமாங்கிறது வினா. அப்போ 3துலேயுமே என்ன வருது? எழுவாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெயர் வினை வினா. வினை வினா நாம் வச்சுக்குவோம். பெயர், உன் பெயர் என்ன அப்படின்னு, உன் பெயர் என்ன, எழுந்திரி, நீ என்ன செஞ்ச அப்படின்ட்டு கேட்குறோம்ல, அப்போ எழுவாய். எழுந்திரி அப்புறம் எழுவாய். மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர் எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. விழித்தொடர், விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுது, நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. அவ்வளோதான். அடுத்து வந்து வினைமுற்று தொடர். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும். பாடினால் கண்ணகி, அதாவது கண்ணகி பாடினால் வராதாம், பாடினால் கண்ணகி. பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னா வினைமுற்று தொடர். கடைசியில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து எழுவாய் தொடர். ஓகேங்களா? அப்படி நாம வச்சுக்கோங்க, குழப்பிடாதீங்க. வினையச்சு தொடர் அப்படின்னா முற்று பெறாத வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்சு தொடர். பாடி மகிழ்ந்தனர் அப்படின்ட்டுன்னு வரும். பாடி அப்படிங்கிறது ஈன்னு முடியுதா, பாடி ஈ ஊ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வினையச்சம், அவ்வளோதான். மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது வினையை கொண்டு முடியுது. வேற்றுமை தொடர் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். கட்டுரையை படித்தால் ஐயால் கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து அன்பால் கட்டினார் 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெளிப்படையாக வருது, அப்போ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொகா. இடைச்சொல் அப்படின்னா இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். மற்றொன்று, மற்ற ப்ளஸ் ஒன்று, மற்ற என்று அதுவே ஒரு இடைச்சொல்லு தான். அந்த இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்ற சொல் நின்று பொருள் தருகிறது அப்படின்னா அது வந்து இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர்னா உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். சால சிறந்தது, சாலங்கிறது உரிச்சொல், அதனை தொடர்ந்து சிறந்தது அப்படின்ட்டு வருது. ஸோ வந்து இது அப்படின்னு உரிச்சொல் தொடர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுக்கு தொடர் அப்படின்னா வருக வருக, ஒரு சொல் வந்து 2-3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது, அவ்வளோதான். ஸோ ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும். கேட்க அப்படிங்கிறது ஆ, அப்போ ஒரு பெயரச்சம். வேண்டிய அப்படிங்கிறது ஆன் வருது, அதுவும் பெயரச்சம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்களை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் வந்து இந்த காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். அதனால் இது கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்ட்டு தமிழில் வச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே பெயர் வச்சுருவாங்க தமிழில். இப்படி தான் நம்மளை படிக்க வச்சுட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். பழக பழக பாலும் புளிக்கும்,
வண்ண சொற்களின் தொடர் வகைகளை எழுதுக. மேடையில் நன்றாக பேசினான். வந்தார் அண்ணன். வந்தார் அண்ணன் அப்படின்னா என்னது? வந்துட்டார். அப்போ இது வந்து வினைமுற்று தொடர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நன்றாக பேசினான், ஆண் வருதா, அப்போ வந்து இது பெயரச்ச தொடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் பின்னாடி புக் பேக்கை நான் கடைசியாக வந்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து கண்ணை கண்ணுரங்கு, காலையில் நீ எழும்பு, மாமழை பெய்யலே, மாம்பூவை கண்ணுரங்கு, பாடினேன் தாலாட்டு, ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. தொடர் வகைகளை என்ன அப்படின்ட்டு எழுதி சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.